வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இனி வரும் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள அறிவியல் கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். இது தொகுப்பு 1. இதற்கு பிறகு தொடர்ச்சியா நிறைய வீடியோக்கள் அறிவியலுக்காக போட போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, டப் எனும் இதய ஒலி ஏற்பட காரணமாக இருப்பது. கேள்வி நல்லா படிங்க. டப் எனும் இதய ஒலி ஏற்பட காரணமாக இருப்பது. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்று ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு மூடுவது, அரைச்சந்திர வால்வுகள் திறப்பது, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு திறப்பது, அரைச்சந்திர வால்வுகள் மூடுவது. சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைச்சந்திர வால்வுகள் மூடுவது. சரி, அரைச்சந்திர வால்வுகள் மூடும் பொழுது டப் அப்படின்னு ஒரு ஒலி வருது அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இதயத்தின் ஒலி என்ன? லப் டப் இல்லைங்களா? இப்போ லப் அப்படிங்கிற ஒலி எப்போ தோன்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்துல வென்ட்ரிக்கிள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது ஈரிதழ் வால்வும் மூவிதழ் வால்வும் மூடும். அப்படி மூடும் பொழுது எழுகிற ஒலி தான் லப் அப்படிங்கிறது. அரைச்சந்திர வால்வுகள் மூடும் பொழுது உருவாகிற ஒலி டப். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போகலாம். ரத்தம் உறைதலுக்கு தேவையான தனிமம் என்ன? சந்தேகமே வேணாம், கால்சியம். ரத்தம் உறைதலுக்கு தேவையான தனிமம் தனி கேள்வி. இன்னொரு வகையான கேள்வி கேட்கலாம். ரத்தம் உறைதலுக்கு தேவையான ரத்த அணு என்ன அப்படின்னு கேட்கலாம். வெள்ளை அணுவா, சிவப்பு அணுவா, இல்ல வேற என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த தட்டுகள். ரத்த தட்டுகள் ரத்தம் உறைவதற்கு மிக முக்கியமானது. அதற்கு உதவுகின்ற தனிமம் கால்சியம். அடுத்தது, மனிதனில் மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி எது? கொசு எதுன்னு அவன் கேள்வி கேட்கல. என்ன கேட்கிறான்? மனிதனில் மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடை பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி. மனிதனில் மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி எதுன்னு கேட்டா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். கேள்வி இப்படி கேட்கலாம், மனிதனில் மலேரியாவை ஏற்படுத்தும் கொசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அனஃபிலஸ் பெண் கொசு. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி நம்பர் 4. செரிமான மண்டலத்தில் இல்லாத உறுப்பு எது? கேள்வியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செரிமான மண்டலத்தில் இல்லாத உறுப்பு பெருங்குடல். சரியா? அடுத்தது, டிஎம்பி வைரஸினால் தாக்கப்படும் தாவரம் எது? கேள்வி டிஎம்பி வைரஸ் பத்தி கேக்குறாங்க. டிஎம்பி வைரஸினால் தாக்கப்படும் தாவரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையிலை. அப்போ இந்த ஆப்ஷன்ல என்ன? ஹைட்ரா அப்படிங்கிறது என்ன? குழியுடலிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. முகிழ்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரா. ஹைட்ரா அப்படிங்கிறது முகிழ்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு உயிரினம். சரிங்களா? அடுத்தது, வால்வாக்ஸ் அப்படிங்கிறது பாசி வகையினம். தேக்குன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த கேள்வி, டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாற்றப்படும் நிகழ்ச்சி. டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறுற அந்த நிகழ்ச்சி என்ன? கேள்விகளுக்கான ஆப்ஷன் பதங்கமாதல். பதங்கமாதல் இல்ல. பதங்கமாதல் அப்படிங்கிறது திட நிலையிலிருந்து ஒரு பொருள் வாயு நிலைக்கு டைரக்டா போறது பதங்கமாதல். அப்போ பதில் என்னவா இருக்கலாம்னா இந்த 3ல ஏதோ ஒன்று இருக்கலாம். பரிணாம வளர்ச்சி, வளர்சிதை மாற்றம், படி எடுத்தல். இந்த 3ல ஏதோ ஒன்று இருக்கலாம். சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா படி எடுத்தல். சரியான விடை படி எடுத்தல். அப்ப இது என்ன? பரிணாம வளர்ச்சி, வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது நம் உடல் உறுப்புகள்ல ஏற்படுகின்ற மாற்றம். பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் உறுப்புகள்ல ஏற்படுகின்ற மாற்றத்தினால நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றம். அடுத்த கேள்வி, வால் நட்சத்திரத்தின் வால் எப்பொழுதும் சூரியனுக்கு எத்திசையில் அமையும். சரியான பதில் எதிர் திசை. சார் 90 டிகிரி எதிர் திசையா? இல்ல, 90 டிகிரி அப்படிங்கிறது செங்குத்தான திசை. அப்போ பதில் என்னன்னா எதிர் திசை அப்படிங்கிறது தான். அடுத்தது, எல்லா வைரஸ்களிலும் அளவில் சிறியது எது? எல்லா வைரஸ்களிலும் அளவில் சிறியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்சைன் கிர்கோ அப்படிங்கிற வைரஸ். சரி, இப்போ அளவில் மிக பெரியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மை வைரஸ். அளவில் மிக சிறியது போர்சைன் கிர்கோ, அளவில் மிக பெரியது அம்மை வைரஸ். அடுத்த கேள்வி, பூச்சிகளை பற்றிய படிப்பு என்ன? பாலியோ போட்டனியா, ஹல்மின்தாலஜியா, சைட்டாலஜியா, இல்ல எண்டோமாலஜியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிகளை பற்றிய படிப்பு எண்டோமாலஜி. சைட்டாலஜிங்கிறது
சைட்டாலஜி அப்படிங்கிறது செல்களை பற்றிய படிப்பு, எண்டமாலஜி அப்படிங்கிறது பூச்சிகளை பற்றியது, பாலியோபாட்டனி அப்படிங்கிறது எதை பத்தி படிப்பு அப்படின்னா பழைய தாவரங்களை பத்தின படிப்பு. பாலியோபாட்டனி அப்படிங்கிறது பழைய தாவரங்கள், பழைய தாவரங்கள் பத்தின படிப்பு. ஹல்மின்தாலஜி அப்படிங்கிறது என்ன? ஹல்மின்தாலஜி அப்படிங்கிறது ஒட்டுண்ணிகளை பத்தி, ஒட்டுண்ணி புழுக்களை பத்தி படிக்கிறது. ஒட்டுண்ணி புழுக்களை பற்றி படிக்கின்ற படிப்பு. சரி, உயிரினங்களை தாவரங்கள், விலங்குகள் என இரண்டாக பிரித்தவர் யார்? நம்ம மேலோட்டமா என்ன நினைப்போம், அரிஸ்டாட்டில் கண்டிப்பா இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா இதோட பதில் அரிஸ்டாட்டில் தான். உயிரினங்களை தாவரங்கள், விலங்குகள் என இரண்டாக பிரித்தவர் அரிஸ்டாட்டில். அப்போ இந்த கரோலஸ் லினேயஸ் யாரு? இவர்தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. இவர்தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. சரிங்களா? இவர் என்ன பண்ண, அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாரு, உயிரினங்களை தாவரம், விலங்குகளா பிரித்தாரு. இவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. ராபர்ட் விட்டேகர் என்ன செய்யறாருன்னா உயிரினங்களை 5 வகையா பிரிக்கிறாரு. அப்போ இவங்க 3 பேருமே வகைப்படுத்துறவங்க. ஜேசி போஸ் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியர். அவர் எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா கிரைசோகிராஃப் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சது கிரைசோகிராஃப் அவர் கண்டுபிடிச்சது. சரிங்களா? மீன் எண்ணெயில் காணப்படும் அமிலம் என்ன? மீன் எண்ணெயில் காணப்படும் அமிலம். மீன் எண்ணெய் அப்படிங்கிறது எண்ணெய் சத்து மிகுந்த மீன்கள் இருந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு எண்ணெய். அதில் காணப்படும் அமிலம், இந்த அமிலம் மனநோய்க்கும் மருந்தா பயன்படுது. காணப்படும் அமிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 அப்படிங்கிறது. எரிசிக் அமிலம் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? மீன்ல இருந்து மீன் எண்ணெயை தயாரிக்கிறோம். எரிசிக் அமிலத்தை எதிலிருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெயில தயாரிக்கிறோம். எரிசிக் அமிலம் அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா கடுகு, மஸ்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஆக்சுவலா இது என்ன வகையான ஒமேகா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 9 வகையான அமிலம் அது. அதுக்கப்புறம் ஒலையிக் அப்படிங்கிற ஒரு அமிலம். இது எதிலிருந்து பெறப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் உட்பட முக்கியமான விதைகள் இருந்து பெறப்படுது. ஆலிவ் இதுலயும் என்ன இருக்குன்னா ஒமேகா 9 தான் இருக்குது. அப்புறம் லினோலெயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, இதை நாம அதிக கொழுப்பு சத்து மிக்கது. இது மூணுமே அதிக கொழுப்பு சத்து மிக்கது. இதை நம்ம எங்கேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா சூரியகாந்தி. எங்க தயாரிக்கப்படுதுன்னா சூரியகாந்தில இருந்து. இது ஒமேகா 6 வகையை சார்ந்தது. சரியா? எத்தனை பதில்கள் பாத்தீங்களா? மீன் எண்ணெயில் காணப்படும் அமிலம் அது மனநோய்க்கு மருந்தா இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒமேகா 3. கடுகு எண்ணெயிலிருந்து எரிசிக் ஆசிட், அது ஒமேகா 9. ஆலிவ் ஆயிலிருந்து ஒலையிக் அப்படிங்கிற ஆசிட், அது ஒமேகா 9. சூரியகாந்தியிலிருந்து லினோலெயிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட், அது ஒமேகா 6. சித்த மருத்துவத்தின் தந்தை யார்? சந்தேகமே வேணாம், அகத்தியர். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவம். சித்த மருத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுது. இதுக்கு நிகரா ஒரு கேள்வியும் சமீபத்தில் அதிகமா கேட்கப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் ஹென்மன் என்பவர் யார்? சாமுவேல் ஹென்மன் என்பவர் அலோபதி, அதாவது இங்கிலீஷ் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி. இது இரண்டின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் ஹென்மன் அப்படிங்கிறது. இவர் யார்? ஹிப்போக்ரேட்டஸ். ஹிப்போக்ரேட்டஸ் அப்படிங்கிறவர் யுனானி மருத்துவத்தின் தந்தை. ஹிப்போக்ரேட்டஸ் அப்படிங்கிறது யுனானி மருத்துவத்தின் தந்தை. சரிங்களா? எப்படி இங்க ஜேசி போஸ் ஒட்டாத ஒரு ஆள் இருக்காரோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் பெரும்பாலான சமயத்துல நாம பெஞ்சமின் பிராங்க்லின் போட்டு வந்துருவோம். பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறது அமெரிக்காவின் தந்தை. அடுத்த கேள்வி, எல்லா அமிலங்களிலும் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க அயனி எது? சந்தேகமே வேணாம், ஹைட்ரஜன். சரி, புவியின் வெளி மையப்பகுதியில் 5ல் ஒரு பகுதியில் அடங்கியுள்ள தனிமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான். ஆணிவேர் மாற்றம் அடைந்திருப்பது. முள்ளங்கி அப்படிங்கிறது ஆணிவேர் தொகுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிதானே? கேரட்
அப்படிங்கிறது இதுல சரியான விடை. ஆணிவேர் மாற்றம் அடைந்திருப்பது கேரட். கேள்வி நம்பர் 16. திரவங்களுக்கு என்ன உண்டு என்ன கிடையாது? திரவங்களுக்கு நிச்சயமாக கன அளவு உண்டு, ஆனா நிலையான வடிவம் கிடையாது. நிலையான நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி போட்டீங்கன்னா தண்ணியோட வடிவம் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி, ஒரு பலூன்ல நீங்க தண்ணி நிரப்புனீங்கன்னா அந்த தண்ணியோட வடிவம் எப்படிங்கிறது பலூன் மாதிரி. நீங்க என்ன குடுவை வச்சிருக்கீங்களோ அந்த குடுவையோட வடிவம் தான் தண்ணியோட திரவத்தோட வடிவம். அதனால நிலையான கன அளவு உண்டு, நிலையான வடிவம் கிடையாது. சரிங்களா? மீதி எல்லாமே இதுக்கு பொருந்தாத விடை. கேள்வி நம்பர் 17. கரிம மூலக்கூறுகளை ஆக்சிஜனேற்றம் செய்து வேதி ஆற்றலை பெறுவது என்பது. இந்த கேள்விக்கான பதில் செல் சுவாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கேள்விக்கான பதில் செல் சுவாசம். சுவாசிக்கிறோம், சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் எடுத்து நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸை சக்தியா மாத்துற அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேதி ஆற்றல். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா செல் சுவாசம், அதாவது காற்று சுவாசம்னு இதை சொல்லலாம். செல் சுவாசம் இஸ் ஈக்குவல் டு காற்று சுவாசம். அப்ப ஏன் சார் ஆப்ஷன் இதை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு சொல்றதுக்காக இருக்கு. நொதித்தல் அப்படிங்கிறதும் காற்றில்லா சுவாசமும் ஒண்ணு. நொதித்தல் அப்படிங்கிறது என்ன? பால் தயிராகுது இல்லையா, அது நொதித்தல். நொதித்தலும் காற்றில்லா சுவாசமும் ஒண்ணு. பால் தயிராகிறது, மாவு புளிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நொதித்தல் வகையை சார்ந்தது. அப்போ கேள்வி என்னன்னா, கரிம மூலக்கூறுகளை ஆக்சிஜனேற்றம் செய்து வேதியாற்றலை பெறுவது என்பது செல் சுவாசம். சரி, ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறது என்ன ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் வேதியாற்றல். அடுத்த கேள்வி, பொருளின் நிறையை அதிகரித்தால். இது ஒரு பொருளோட அளவுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பொருளோட அளவு. இந்த பொருளை நான் வேகமா காத்துல விட்டுறேன் அப்படின்னா இந்த பொருள் காற்றில் ஏற்படுத்துகின்ற உராய்வு இருக்கு இல்லையா, அந்த உராய்வு கம்மி. இதுவே இந்த பொருளோட நிறைய நான் அதிகரிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இங்க காற்று மூலக்கூறுகள் இருந்தது இல்லையா, காற்று மூலக்கூறுகள் இப்படி வந்து உராய்வை அதிகப்படுத்தும், உராய்வை அதிகப்படுத்தும். அப்போ பொருள் நிறை அதிகரித்தால் விசை, என்ன விசை அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உராய்வு விசை அதிகரிக்கும். இரட்டை உப்புக்கு சான்று. NaCl நம்ம சாப்பிட்ற உப்பு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது ஜிப்சம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன அப்படின்னா கால்சியம் சல்பேட். கால்சியம் சல்பேட். இரட்டை உப்பிற்கு சான்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் படிகாரம். செல்களின் செயலை வேகப்படுத்துதல் எதன் பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நொதியின் பணி. செல்களின் செயலை வேகப்படுத்துதல் நொதியின் பணி. அடுத்த கேள்வி போகலாம். கேள்வி நம்பர் 21. பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? இதுல 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 4 பேர்ல இருந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லிடுறேன். ஆண்டன் வான் லூவன் ஹூக் அப்படிங்கிறவர். வைரஸை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லா 2 படத்துல வர வில்லன் டிமிட்ரி ஐவனோஸ்கி. அவர் இல்லைங்க, அவர் பேர் வச்சிருக்கிற டிமிட்ரி ஐவனோஸ்கி. சரி, வைரஸை முதலில் படிகமாக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா WM ஸ்டான்லி. HIV வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? HIV வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கோலா. WM ஸ்டான்லி படிக வடிவில் வைரஸை பார்த்தவர். அடுத்தது டிமிட்ரி ஐவனோஸ்கி, இவர் தான் வைரஸை கண்டுபிடித்தவர். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி, இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் நிறமி என்ன? இரத்த சிவப்பு கணுக்களில் காணப்படும் நிறமி நிச்சயமா உங்களுக்கு தெரியும், ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்ன? வைட்டமினா, இல்ல நார் சத்தா, இல்ல ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு புரதம், இரும்பு சத்தை தாங்கிய ஒரு புரதம். அது ஹீமோகுளோபினோட முக்கியமான வேலைகள் உடல் உறுப்புகளுக்கு நடுவுல வாயுக்களை கடத்துறது. சரிங்களா? ரொம்ப எளிமையான கேள்விதான், ஆனா இந்த கேள்வி அடிக்கடி தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ஹீமோகுளோபின் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் இருக்கும். ரத்த வெள்ளை அணுக்கள்னு ஒன்று இருக்கு. ரத்த வெள்ளை அணுக்கள் எதுக்காக அப்படின்னா நம்ம நோய் தொற்று ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நோய் தொற்றை எதிர்த்து போராடுறது வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்களோட ஆயுள் காலம் என்ன? 4 வாரங்கள். சரிதானே? அப்போ ரத்த சிவப்பணுவில் காணப்படும் நிறமே ஹீமோகுளோபின். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, தேனீயின் கொட்டும் உறுப்பு எப்பகுதியில் உள்ளது? வாய் அப்படின்னா அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க.
ஒன்று பின்கால் முன்கால் வயிறா இருக்கணும். தேனியின் கொட்டும் உறுப்பு எங்க இருக்குன்னா வயிறு. ரப்பரை பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கனிமம் என்ன? சரியான விடை சல்பர் என்கின்ற கந்தகம். சரியான விடை சல்பர் என்கின்ற கந்தகம். அகலமான இடைவெளி கொண்ட திசு என்ன? அகலமான இடைவெளி கொண்ட திசு குருத்தெலும்பு திசு. அடுத்தது கேள்வி நம்பர் 26. மிக குறைந்த உருகுநிலை கொண்ட உலோகம் என்ன அப்படி கூட இந்த கேள்வி கேட்கலாம். திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம். குயிக் சில்வர் என அழைக்கப்படுகின்ற தனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதரசம். புரியுதா? குயிக் சில்வர் குறைந்த உருநிலையை கொண்ட உலோகம். சரியா? திரவ நிலையில் உள்ள உலோகம். இது எல்லாமே பாதரசத்தை பத்தி கேள்வி கேட்கலாம். பாதரசத்தோட முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா இதுதான் மிக குறைந்த உருநிலை கொண்டது. குறைந்தது 234.32 கெல்வின். தண்ணீரோட உருகுநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரோட உருகுநிலை அப்படிங்கிறது 0.01 டிகிரி செல்சியஸ். ஆனா பாதரசோட உருகுநிலை அப்படிங்கிறது -38.86 டிகிரி செல்சியஸ். சரியா கேள்வி. செல்களுக்கு இடையே பரவி காணப்படும் நுண்ணிய குழாய்கள் என்ன? சிரைகள், தமனிகள், கருநறி சிரைகள்லாம் வால்வுகள். செல்களுக்கு இடையே எல்லாம் இதயத்தை சுத்தி இருக்கும். செல்களுக்கு இடையே பரவி காணப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தரி குழாய்கள். ரத்தத்தில் உள்ள வேண்டாத நீரினை ஆவியாக்கி வெளியே அனுப்புவது. வேண்டாத நீரினை ஆவியாக்கி வெளியே அனுப்புவது. அப்ப சுவாசம் மூலமா தான் போகணும். சுவாசத்துக்கு எது கூட டைரக்டா தொடர்பு இருக்குன்னா நுரையீரல் கூட. ஆன்சர் நுரையீரல். நீரா வெளியேற்றுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம். ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு 80 to 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். சரிங்களா? பகல் நேரத்தில் இலைகளை மேலும் கீழும் இயக்கும் தாவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தி தாவரம். சரி, ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு என்னன்னு பார்த்தோம். ரத்தத்தில் ரத்த செல்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45% இருக்கும். சரிங்களா? போட்டித் தேர்வுகளில் கேட்க இருக்கிற மிக முக்கியமான கேள்விகளின் தொகுப்பு ஒன்று இது. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அடுத்த வீடியோவே நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட், உங்களுக்கு எந்த மாதிரியான பாடங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு முந்தின வீடியோக்களோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாருங்க. முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றியடைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.